நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா பாத்தீங்கன்னா தினம் 10 கேள்விகள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 10 கேள்விகள், அதாவது பாத்தீங்க அப்படின்னா இதுவரையில நம்ம ஒரு 160 கொஸ்டின் போட்டிருப்போம். இன்னைக்கு டே 17. டே 17ல இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்றேன். ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி லாகூர் டு கராச்சில ரயில் பாதை அமைத்த ஆண்டு எப்போ அப்படின்றதான் முதல் கொஸ்டின். இதுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இஸ்ரேல் அரசன் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எது? இறக்குமதி செய்த இடம் எது? அடுத்து பாருங்க. சுல்க் ஹி உல் என்ற தத்துவத்தை பரப்புரை செய்தவர் யார்? எந்த மன்னர்? கரெக்டா சொல்லுங்க ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா. ஆப்கானியர்களை எதிர்த்து பாபர் மேற்கொண்ட கடைசி போர் எது? ஓகேவா? தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. சேத்தகாரி என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யார்? சேத்தகாரி என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யார்? முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார்? முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார்? பொது பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் இரண்டும் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி எது? சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்க இருக்கு? தெரிஞ்சா சொல்லுங்க. போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இதுல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரியுது அப்படின்றத பாருங்க. ஓகே, தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு டீட்டெயிலா ஆன்சர் சொல்றேன். ஓகே ஓகே பாருங்க. லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைத்த ஆண்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1856ல லாகூர் டு கராச்சில ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கும் ஆங்கிலேயர்களால். அடுத்து இஸ்ரேல் அரசன் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உவரி. உவரில இறக்குமதி செஞ்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுல்கி உல் என்ற தத்துவத்தை பரப்புரை செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர். அக்பர் காலத்துல அவரால் கொண்டு வரப்பட்ட மதத்தினுடைய பெயர் தான் இந்த சுல்கி உல் என்ற தத்துவம். ஓகேவா? அதுல அவர் பாத்தீங்கன்னா தீன்பானா அப்படின்ற ஒரு மண்டபத்தை உருவாக்கி இருப்பாரு. அந்த தீன்பானா மண்டபத்துல பல்வேறு சமயத்தை சார்ந்த அறிஞர்கள் கூடி விவாதித்து கடைசியாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுல்கி உல் அப்படின்ற ஒரு தத்துவம், அதாவது அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைத்த சாராம்சங்களை எடுக்கப்பட்ட ஒரு தத்துவம் தான் இந்த சுல்கி உல் அப்படின்றது அக்பரால் கொண்டு வரப்பட்டது. ஆப்கானியர்களை எதிர்த்து பாபர் மேற்கொண்ட கடைசி போர் எது அப்படின்னா காக்ரா போர். எந்த போரு? காக்ரா போர். எப்போ அப்படின்னா 1529ல நடந்திருக்கும். காக்ரா போர்ல இப்ராஹிம் லோடியோடைய சகோதரரான முகமது லோடி யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா முகமது லோடி பிளஸ் பாத்தீங்கன்னா சுல்தான் நஸ்ரத். ஓகேவா? இப்ப இவங்க ஒரு டீம், அதாவது இப்ராஹிம் லோடியோடைய சகோதரரான முகமது லோடி பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஒரு டீம் விசஸ் பாபர் ஒரு டீம். அப்ப பாபருக்கும் இவங்களுக்கும் இடையில நடந்திருக்கும். பாபர் என்ன பண்ணிருப்பாரு? வெற்றி பெற்றிருப்பாரு. இந்த காக்ரா அப்படின்ற நதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது கங்கை நதியுடைய துணை நதி. கங்கை நதியுடைய துணை நதியான காக்ரா நதியில 1529ல பாபருக்கும் விசஸ் ஆப்கானியர்களான முகமது லோடி, இவங்க டெல்லி சுல்தானியத்தை சார்ந்தவங்க, முகமது லோடி அதுக்கப்புறம் சுல்தான் நஸ்ரத், இவர்களுக்கு இடையில நடைபெற்ற போர் தான் இந்த போர். அதுல பாபர் ஆப்கானியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட கடைசி போர் என்ன போர்? காக்ரா போர். அடுத்து பாருங்க. சேத்தகாரி என்று அழைக்கப்பட்ட மன்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். கோயில்களை கட்டுபவர் அப்படின்ற பெயர்ல சேத்தகாரி அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் தான் சேத்தகாரி என்று அழைக்கப்பட்டார். முதல் தலித் குடியரசுத் தலைவர் நாராயணன். யாரு? நாராயணன். முதல் தலித் குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா KR நாராயணன் அவர்கள். பொது பட்ஜெட்டை ரயில்வே பட்ஜெட் இரண்டும் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு கமிட்டி 1920ல அமைக்கப்பட்ட கமிட்டி அக்வர்த் கமிட்டி. எந்த கமிட்டி? அக்வர்த் கமிட்டி. சார்க் அமைப்பின் தலைமையகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்மாண்டு. சார்க் அமைப்பின் தலைமையகம் எதுன்னு சொல்லுங்க?
காத்மாண்ட். இந்த காத்மாண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளத்துடைய தலைநகர். நேபாளத்துடைய தலைநகர் தான் காத்மாண்ட். காத்மாண்ட் வந்து நேபாளத்தினுடைய தலைநகர். அங்கதான் என்ன இருக்கு, சார்க் அமைப்பினுடைய தலைமையகம் இருக்கு. சார்க் அமைப்புல இந்தியா ஒரு முக்கியமான நாடு. மொத்தம் 8 நாடுகள் வந்து சார்க் அமைப்புல இருக்கு. போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு 1984 டிசம்பர் 3. ஓகேவா, 1984 டிசம்பர் 3 வந்து இந்த போபால் விஷவாயு கசிவு அப்படின்றது ஏற்பட்டது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை வந்து வில்லியம் ஃபாரஸ்ட். வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகேவா, வில்லியம் ஃபாரஸ்ட் தான் நம்முடைய இந்திய தேசிய ஆவண காப்பகத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இங்க பாருங்க ஆன்சர் பார்ப்போமா. அப்போ 1856 வந்து உங்களுக்கு என்ன, லாகூர் டு கராச்சி ரயில் பாதை. சாலமன் வந்து முத்துக்களை இறக்குமதி செஞ்ச இடம் உவரி. சுல்லுய் ஹுல் அப்படின்ற ஒரு மதத்தை உருவாக்கியவர் அக்பர். பாபர் மேற்கொண்ட கடைசி போர் காக்ரா போர். முதலாம் மகேந்திரவர்மன் சேத்தகாரி. தலித் குடியரசுத் தலைவர் KR நாராயணன். ரயில்வே பட்ஜெட் அதுக்கப்புறம் பொது பட்ஜெட் ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சு போட சொன்ன கமிட்டி அக்வர்த் கமிட்டி. சார்க் அமைப்புடைய தலைமையகம் காத்மாண்ட். 1984 டிசம்பர் 3 போபால் விஷவாயு கசிவு. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவண காப்பகத்தின் தந்தை, இந்திய ஆவண காப்பகத்தினுடைய தந்தை. இன்றைக்கான 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த 10 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா தரமான கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லயும் இதை பத்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. இதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம்.